நடந்தது பாகம் மத்தடிக பால் போகுது பாரு கட்டி நடந்தது பாகம் மத்தடிக பால் போகுது பாரு வைத்தது போகுது பாசில வஞ்சன சூரியம் போகுது பாரு வச்சது போகுது பார் வஞ்சன சூரியம் போகுது பார் ஆடு எங்கே மேயக்கண்ணே அந்த ஆட்டு தலையும் உருளக்கண்ணே ஆடு எங்க மேயக்கண்ணே அந்த ஆட்டு தலைய உருளக்கண்ணே பண்டி எங்க மேயக்கண்ணே அந்த பண்டி தலையும் உருளக்கண்ணே பன்றி எங்க மேயக்கண்ணே அந்த பன்றி தலைய உருளக்கண்ணே கோழி எங்கே மேயக்கண்ணே அந்த கோழி தலையும் உருளக்கண்ணே கோழி எங்க மேயக்கண்ணே அந்த கோழி தலைய உருளக்கண்ணே முதலில் கட்டி நடந்தது பாகம் முதலில் பால் போகுது பாரு கட்டி நடந்தது பாகம் பால் போகுது பாக்கி வைத்தது போகுது வாசில வஞ்சன சூனியம் போகுது பார் பேக்கி வச்சது போகுது பார் வஞ்சன சூனியம் போகுது பார் வேளா வேளா இன வேளா சசபினி திரவேளா வேளா வேளா இன வேளா சசபினியும் திருவேளா எட்டடி கட்டி நடந்தது பாரு எட்டடி கப்பாலே போகுது பார் எட்டடி கட்டி நடந்தது பாரு எட்டடி கப்பால் போகுது பார் அதாவது வெங்கடாசலபுரம் நன்னகரத்திலே நடுகாட்டி தியாகி நந்தகோபன் வம்சத்தார்கள் எதிர்குலத்தார் யாதவ மக்கள்லாம் சேர்ந்து வன்னியடிமான சுவாமியுடைய கோவில் 21 மந்தி தேவாலயக்கும் கொடைவிழான்னு சொன்னா இந்த சுத்தப்பட்டி கிராமமே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு குணப்படுத்திருக்காங்க. பந்தல் அலங்காரம், மைக் செட்டு அலங்காரம், மேலதாளங்கள், வில்லு, வாழை வேடிக்கை, இன்னும் அறுசுவையாக மக்களுக்கு சமைத்து கொடுக்கிற சமையல் மாஸ்டர்கள், இன்னும் எத்தனையோ கலைஞர்கள் வந்து இந்த கொடைவிழா சிறப்பா நடத்திருக்காங்க. இந்த கொடைவிழாவில் சாமிக்கு அலங்காரம் நம்ம தென்காசி ஐயா காலை அவர்கள் சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த அலங்கார பந்தலில் வந்து சாமிக்கு வந்து சோத்தி சட்டியை வந்து கையில் வச்சுக்கிட்டு அவருக்கு முழங்கையை காட்டுத, இவருக்கு பிறங்கையை காட்டுத. இல்லை சாமி ஏமாற்றி வந்துருக்கியா? அப்புறம் எதுக்கு வந்திய? சரி சாமிக்கு செய்ய வந்துருக்கீங்க. அப்படியா? கைவிட்டா நீ என்ன தெரியுமா கேள்வி? கோயில்ல முன்ன சுவாமிக்கு பக்கத்துல வைத்திருந்த முன்ன படப்பு போட்டு சட்டிட்டு வரும். அந்த சட்டிட்டு வரும் காணும், கனவு போட்டு சாவலையும் காணும். இல்ல அதுக்கு முந்த நீ முந்தின போய் எடுத்துட்டியா? இல்லையே, நீ தான் எடுத்துக்க சொல்லி ஊர்ல கம்பெனில கணக்கு முடிக்க மாட்டேங்க. ஆமா, எடுக்கலையா? அப்ப இது என்னது? இது என்னதுங்க? என்ன சாவல் வச்சுக்கலாம்? சரி, வயிறாக சாப்பிட்டு போறோம். பள்ளிக்கு சேர்ந்தாடு ஏன் கூறுகிட்ட குப்பா சாப்பிடும் போது பல்லு தைக்கணும் தெரிய வேண்டாமா? அப்படியா? சரி சரி. வேற எதுவும் பேஸ்ட், ப்ரெஷ், வேப்பங்குச்சி, மண்ணு ஐயா இது இந்த ப்ரெஷ் வச்சு தேங்க. இந்தாங்க உங்களுக்கு பேசலாம். மெட்ராஸ் இந்த ப்ரெஷ் வைக்காங்க. மெட்ராஸ் போய் எடுத்துங்க ப்ரெஷ். ஓ பல்லு தைச்சது சரி, அது என்ன மோந்து பாய்க்கிறது? நான் பல்லு தைக்க என் வாயில இருந்து வரக்கூடிய வாடை உங்களுக்கு இடத்துல இருக்கக்கூடாது. அந்த வாடை உங்களுக்கு பிடிக்காது. இப்படி சொல்லுவாங்க, தன்பல்ல கொத்தி பருத்தியாருக்கு நாத்தம் பண்ணப்படாது. பண்ணக்கூடாதுல்ல? அது சரிதான். எல்லாமே ஏருக்கு மேல இருக்கு.
சாப்பிட்டாச்சு, ஆமா அதுக்கப்புறம் பல்லு தேய்ப்பு, அதுக்கப்புறமா குளிப்பு. மறந்துட்டேன் ஆ? மறந்துட்டேன் ஐயா. எழுதி வச்சியாங்க. அப்படியா? சரி, சித்தியாத்துல தண்ணி கொஞ்சம் கரபரன்னு ஓடுது, அங்கங்க பல்ல கிடக்கும், கச கிடக்கும், பார்த்து குளி. தண்ணி எப்படி போகுது? அழகா போகுது. வந்திருந்து குளிச்சாலே குளிக்கலையா? குளிச்சாச்சு குளிச்சாச்சு. குளிச்சாச்சா? அப்பா குளிச்ச உடம்பு மாதிரி தெரியல, வேத்துதான் கொண்டு அழகா இருக்கும் ஆளு. வேலை கடுமையான வேலை பண்ணுங்க. இந்த வேலை பார்த்து தண்ணி ரொம்ப புளிஞ்சி வெளியில விட்டுறாங்க, நல்லா தொடர்ச்சியாங்க. ஐயா ஒரு எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், எவ்வளவு ஆள் உயரம், என்ன உயரத்துல வந்து ஒரு மனுஷன் இருக்கான், அவன் என்ன குத்துக்கள் நினைச்சான். ஓ, அந்த காலத்துல ஃபுல்லா கிணறு, ஊரணிக்கு ஊரணி, அது வெட்டாம அந்த ஊரணிக்கு ஃபுல்லா கிணறு இருக்கும், கிணறுல திரா கிணறு இருக்கும், அது பக்கத்துல என்ன இருக்கும், குத்துக்கள் இருக்கும். ஓ, குத்துக்கள் மாதிரி இருக்கிறாங்களோ. அவன் தாத்தா எங்க வேப்ப பிறந்தான். பரவாயில்ல. அப்புறம் எந்த ஊர் சொல்லாது? பழனியா, திருப்பதியா, திருச்சி? கடற்கரை போயிட்டீங்களா? திருநீர் எடுத்து முதல் எங்கேயா என்ன தண்ணிக்கு போதுங்களா, இந்த தண்ணியில வந்து அழகா கொஞ்சம் கோரி திருநாள் அழகா அள்ளி அந்த திருநீரை அழகா பூசலாம். இப்படி திப்பி திப்பி பூசினா திருநாளுக்கு மகிமை. ஆத்துல ஓடுறது நீர் தான். சரி, உடம்புல ஓடுறதும் கிணத்துல இருக்கிறதும் தண்ணி தான், வாய்க்கால இருக்கிறதும் தண்ணி தான். ஒரு தண்ணி தான். ஆனா இந்த தண்ணி எல்லாம் ஒரு நாள் மழை வந்தாதான் தண்ணி வரும், மழை வரலன்னா வராது. அப்ப மற்ற தண்ணி எல்லாம் வத்திரும், வத்தாத ஒரே தண்ணி இந்த எஞ்சால் உடம்புக்குள்ளாக இருக்குகின்ற நீர் ஒன்று தான் கடைசி வரைக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் வர நீர் அதிகமாக. ஓ, பின்னால கொண்டு இருக்குது. திருநாள் எங்க பூசுவாங்க? நீங்க எங்க கொண்டு வச்சது? மூலஸ்தானத்துல. எதுக்காண்டி? அதாவது வந்த நேரத்துல இருந்து வெங்கடாசலபுரத்துல நம்ம கொடைக்கு வந்த நேரத்துல இருந்து நமக்கு காப்பி, டீ, சாப்பாடு இது காணாத கொடைக்கு இங்கே இது மாதிரி சுகர் பேஷண்ட்னால உங்களுக்கு இது மாதிரி இட்லியா, தோசை, சப்பாத்திலாம் வாங்கி இருக்காங்களா? மத்தியானம் சாப்பாடு வேறு நல்லா சாப்பிட்டுருக்கிய, இல்லை சாப்பாடு ராத்திரி சாப்பாடு வேற, எல்லா சாப்பாடு மொத்தமாக போனால் எங்கே போகும்? அங்கே உள்ள வரும். ஓ, அதான் பூஜிக்கிறோம் அப்படி தான். இது சந்தனமா எப்ப முளைக்கணும்? சந்தனத்தை எப்ப முளைக்கணும்? குழைங்க அது ஊற்றி அது ஊற போட்டு சந்தனம் தான். நெத்தியில கரெக்டாக இருக்கு. பார்ப்போம், நெத்தியில இருக்கு பார்ப்போம். என்ன காப்போம்? ஓ, உங்க பொட்டு அழிஞ்சு போச்சியா? அது தெரியுதான், நீ உமக்கு அழியாது. ஏன் தெரியுமா? இந்த 21 மந்தி சாமி அழகான 21 மந்தி தேவாலயம் இருக்கிற வரைக்கும் உங்க பொட்டு அழியாது, உமக்கு ஆயுசு குற முடியா, ஒரு நாள் ஒன்றும் சேராது. யாரும்
காட்டி பண்ணி நிறைய வருவாங்க. எந்த நேரம் தின்னுக்கிட்டே இருப்போம் பாருங்க. இவனுக்கு பொங்கி தட்டி போட முடியாது. அதான் இவரு 50 சொல்லி நிறுத்த விட ஒரு 500 சொல்லி நிறுத்த சாமி கொடுப்பாரு. சின்ன சோத்துக்கு ஒரு சின்ன குட்டி தூக்கும். நீ சட்டி சோறு எடுக்கன்னு சொன்னீங்க, கோழி எடுக்கன்னு சொன்னீங்களா? இப்ப ரெண்டுமே மட்டும் தானே இருக்கு. நீர் தான் எடுத்து சொன்னாங்க. இப்ப நீர் தான் கல்ல முட்டாங்க. இவன் இல்ல ஊருக்காரங்க சொல்லி கல்லை இவன் தான். இந்த கல்லனை என்ன செய்யலாம்? ஒரு கல்லுல போட்டுருமா? கல்லுல போடணும்னு சொல்லுங்க, நான் சொல்லமா செய்யும். நான் திருச்செந்தூருக்கு மாசி திருவிழாக்கு வந்துருந்தேன். நீங்க எங்க வரியா? ஆடி தவசுக்கு அங்க வந்துருங்க. என்னைக்கு நீங்க கழுவு போடாமல ஆசாட்ட சொல்லி கல்லுனைக்கு சொல்லட்டுமா? சரி, அப்ப கல்லுலாம் படம்னா இதுக்கு சரி வராது. விஷம் வச்சு கொண்டு வேண்டியதான். சோத்து சட்டியும் கோழி கலவண்ட ஆள விஷம் வச்சிடும். ரூபாயா சொல்கிறேன் இல்லைன்னு நினைக்கிறேன். சில்லறை யாராக இருந்தால் கொடுங்க. அந்த இருக்கு ₹1 இருந்தால் கொடுங்க. ஐயா, இந்த விஷத்தை சாப்பிடும் போது இடிச்சிட்டுனா உங்களுக்கு ஆயுசு கூட. கசந்துட்டு தூக்கிட வேண்டியதான். எப்படி இருக்கு அப்படின்னு இன்னும் பல ஊரில் வெட்டு வெட்டு போறாரு. பல ஊருக்கு கைவெட்டு ஐயா. பேச்சு வாரில வந்துட்டு வெட்டுனா வெட்ட முடியுமா? ஒரு வெட்ட முடியுமா? பரவாயில்ல பரவாயில்ல. உங்க பரிகாரம் எப்பவும் அதே மாதிரி இருக்கும். ஏழடி கட்டி நடந்தது பாரு, ஏழடிக பாடு போகுதுவாரு. ஏழடி கட்டி நடந்தது பாரு, ஏழடிக பாடு போகுதுவார். வேளா வேளா இனவேளா சாசா பிணிகள் தீரவேளா. வேளா இனவேளா சாசா பிணியும் தீருவேளா. ஆடு எங்கே மேய கண்ணன் அந்த ஆட்டு தலையும் உருளை கண்ணே. ஆடு எங்கே மேய கண்ணே அந்த ஆட்டு தலையும் உருளை கண்ணே. பன்னி எங்கே மேய கண்ணன் அந்த பண்டு தலையும் உருளை கண்ணே. எங்க மேய கண்ணே அந்த பன்றி தலைய உருளை கண்ணே. கோழி எங்கே மேய கண்ணன் அந்த கோழி தலையும் உருளை கண்ணே. கோழி எங்கே மேய கண்ணே அந்த கோழி தலைய உருளை கண்ணே. அரடி கட்டி நடந்தது வாரும், அரடி கப்பாலே போகுது வா. அரடி கட்டி நடந்தது வாரும், அரடி கப்பால் போகுது வா. வேளா வேளா இளவேளா சாசாபினி தீரவேளா. வேளா வேளா இளவேளா சாசாபினியும் தீருவேளா. செய்தார் தீவினை எல்லாம் செய்தவரோடு போகுதுவா. செய்தார் தீவினை எல்லாம் செய்தவரோடு போகுதுவா. ஏக்கி வைத்தது போகுதுவா, சில வஞ்சனையவர்கள் போகுதுவா. ஏக்கி வச்சது போகுதுவா, வஞ்சனையவர்கள் போகுதுவா. வேளா வேளா இனவேளா சாசாபினி தீரவேளா. வேளா வேளா இனவேளா சாசாபினியும் தீருவேளா.
ஐந்தடிகள் போகுதுவா ஐந்தடி கட்டி நடந்தது வாகம் அஞ்சடி கப்பால் போகுதுவா வேளா வேளா இனவேளா சாசாபினி திரவேளா வேளா வேளா என வேளா சாஸ்தாவினியும் திருவேளா நாலடி கட்டி நடந்தது பாக நாலடி கப்பாலே போகுதுவா நாலடி கட்டி நடந்தது வாகம் நாலடி கப்பால் போகுதுவா வெக்கி வைத்தது போகுது பாசில வஞ்சல் பேக்கி வச்சது போகுது பார் வஞ்சனை அவர்கள் போகுது பார் ஆடி எங்கு மைய கண்டே அந்த ஆட்டு தலைய ஊர்ல கண்டே ஆடி எங்க மேய கண்டேன் அந்த ஆட்டு தலை ஊர்ல கண்டேன் நாலடி கட்டி நடந்தது வாகும் நாலடி கப்பால் போகுது பார் நாலடி கட்டி நடந்தது பாக நாலடி கப்பாலே போகுதுவா செய்தார் செய்தார் தீவினை எல்லாம் செய்தவரோடு போகுது பார் செய்தார் தீவிரை எல்லாம் செய்தவரோடு போகுதுவா அந்த மூலடி கட்டி நடந்தது வாகம் மூலடி கப்பால் போகுது பார் ரெண்டடி கட்டி நடந்தது பாக ரெண்டடி கப்பாலே போகுதுவா ஒரு அடி கட்டி நடந்தது பாகம் ஒரு அடி கப்பால் போகுது பார்